हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ। இன்னைக்கு நாம விஷாரத் உத்ரார்த்தில் பிப்ரவரி 2026க்கு கேட்க போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. ஃபஸ்ட்டு எல்லோரும் செகண்ட் ரோமன் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, சார் தோஹோன்கோ பூரா கீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கபிதாஸ் தோகையிலேருந்து 2, ரஹீம் தோகையிலேருந்து 2, பிகாரிலால் தோகையிலேருந்து 2ன்னு கொடுத்து மொத்தம் 6 தோகா கொடுத்து 4 தோகா எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு கபீர்தாஸ் தோகையை நம்ம நல்லா படிச்சுக்கலாம், ரஹீம் தோகையும் நல்லா படிச்சுக்கலாம். கபீர்தாஸ் தோகையில் 10 இருக்கும், ரஹீம் தோகையில் 10 இருக்கும். இந்த 20யும் நல்லா படிச்சுக்கிட்டாலே ஈஸியாக 4 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதனால் கபீர்தாஸ் தோகை, ரஹீம் தோகை இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. नेक्स्ट फिफ्थ रोमन के 15 मार्क्स. पंचवटी के आधार पर लक्ष्मण का चरित्र चित्रण कीजिए या அல்லது पंचवटी के आधार पर शूर्पणखा का चरित्र चित्रण कीजिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது ரெண்டுமே வரும், இல்லைன்னா ரெண்டுத்தில் ஒன்றாவது இருக்கும். அதனால் இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடிஷ்னலாக படித்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க खंड काव्य की दृष्टि से पंचवटी का वर्णन कीजिए படிச்சுக்கோங்க. பிகாஸ் இது ஆகஸ்ட் 25th கேட்டுட்டாங்க. அதனால் லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டதுனால இந்த வாட்டி வர்றது ரேர் தான். மேக்ஸிமம் லக்ஷ்மண் கா சரித்திர சித்திரன், சூர்பனகா கா சரித்திர சித்திரன் ரெண்டுமே வந்துடும். அதனால் இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக அட்டன் பண்ணி 5th ரோமனில் 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். नेक्स्ट 6th रोमन के 10 मार्क्स. पंचवटी के आधार पर राम का चरित्र चित्रण कीजिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. या அல்லது पंचवटी का प्रधान पात्र आप किसको मानते हैं தர்க்க சங்கத் உத்தர் பிரஸ்துத் கரேன்னு கேட்டிருப்பாங்க. இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரெண்டுமே வர சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ரெண்டுத்தையும் படித்து வச்சுக்கிட்டா ஏதாவது ஒன்று வந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் ரெண்டையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 2nd, 5th, 6th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 35 மார்க்ஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் விஷாரத் உத்ரார்த். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, கவிதாலேருந்து தான் சாராஞ்சி கேட்டிருப்பாங்க. பிரேம் மாதுரி நல்லா பார்த்துக்கங்க, ஸ்வதேஷ் பிரேம் நல்லா பார்த்துக்கங்க, வீர் பூஜா, ஆன்சோ இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கவி பரிச்சய தேத்தே ஹுயே ஏக் கவிதாக்கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரேம் மாதுரி, ஸ்வதேஷ் பிரேம், வீர் பூஜா, ஆன்சோ இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக ஒன்று வரும். அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 4th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. இது ரொம்ப ஈஸியான ரோமன். ஊர்து பத்தியிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க சாராஞ்சு. இதுக்கு இது கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கிசி ஏக் கவிதா கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு தேரே பந்தே ஹைன் ஹம் குத்தா ஜான்தா ஹை நல்லா படிச்சுக்கோங்க. இது வர சான்ஸ் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஆத்மி நாமா படிச்சுக்கோங்க, பரிந்தேக்கி ஃபரியாத் இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், தேரே பந்தே ஹைன் ஹம் குத்தா ஜான்தா ஹை நல்லா பார்த்துக்கோங்க. ஆத்மி நாமா, அதுக்கப்புறம் பரிந்தேக்கி ஃபரியாத் இது 3ஐயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வரும். नेक्स्ट
ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ரோமனுக்கு 40 மார்க்ஸ் திஸ் ஆர் தட் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. 5 × 8 = 40. 5 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன் தான். சந்தர்பு சகித் வியாக்கியா கீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா நிர்பய, ஸ்வாகத் கரோ, மிருத்யூ கா அப்படின்னு ஸ்வதேஷ் பிரேமில் இருக்கும். இந்த கொஸ்டினோட சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. ஷோபித் ஹை சர்வோச்ச முக்குட் சேன்னு இருக்கும். இதுவும் ஸ்வதேஷ் பிரேம் தான். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. நிஜு பாஷா உன்னதி அஹை சப் உன்னதி கோன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. பாரத் மேன் சப் பின்ன அதி தாஹின் சௌ உத்பாத் அப்படின்னு மாத்ருபாஷா பிரேமில் இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தையும் நல்லா பார்த்துக்கங்க. 4th மாதா கி சாத்தி கா அமிர்த்மய அப்படின்னு இருக்கும். இது விப்ளவ் காயனில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. அர்க்ய தான்கேலியே ஹிமாலய ஆகேன்னு இருக்கும். இது வீர் பூஜாவில் இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. கியா தூ ஹீஹை பதித் அபாகோன் அப்படின்னு இருக்கும். இது சமர்தர்ஷி பகவானில் இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. அரோன் ஏ மதுமய தேஷ் ஹமாரா அப்படின்னு இருக்கும். இது கார்னேலியா கா கீத்தில் இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. நீல் பரிதான் பீச் சுகுமார் அப்படின்னு இருக்கும். இது ஸ்ரத்தா கா சௌந்தர்யாவில் இருக்கும். இது வர சான்ஸ் இருக்குது. இதையும் நல்லா பார்த்துக்கங்க. புரிஞ்சு படித்தா சந்தர்ப்ப பாவார்த்தெல்லாம் நம்மளே எழுதலாம். அதனால் நல்லா புரிஞ்சு படிங்க. 9th லக்ஷ்மி தி யா துர்கா தி வக் ஸ்வயம் வீர்த்தான்னு இருக்கும். இது ஜான்சி கி ராணியில் இருக்கும். இது வர சான்ஸ் இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கங்க. 10th ந கர்மி ஜலாத்தி தி ஐசி ந ஷர்தின்னு இருக்கும். இதெல்லாம் ஊர்துபத்தியிலேருந்து சந்தர்ப்ப பாவார்த்தை கேட்டிருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கங்க. இது இதில் இருக்குன்னா தேரே பந்தே ஹைன் ஹம் குத்தா ஜான்தா ஹைல இருக்கும். அதுக்கப்புறம் சம்பல்னே தே முஜே ஏ நா உம்மீதி கியா அப்படின்னு இருக்கும். இது சுனிந்தா ஷேரில் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. 12th லாயி ஹயாத் ஆயே கஜாலே சலி சலேன்னு இருக்கும். இது லாயி ஹயாத் ஆயேல இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தையும் நல்லா பார்த்துக்கங்க. 13 घूंघट का पट कोल्रे தோக்கோ பியூன்னு இருக்கும். இது கபீர்தாஸோட கவிதாவில் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. மானுஷ் ஹவும்தௌ வஹி ரஸ்கானி பசௌன் அப்படின்னு இருக்கும். இது ரஸ்கானில் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. மோர் பக்கா சிர் ஊப்பர் ராக்கி ஹவுன் அப்படின்னு இருக்கும். இதுவும் ரஸ்கான் கவிதாவில் இருக்கும். இதெல்லாம் எகெயின் அண்ட் எகெயின் பிப்ரவரியில் கேட்டது. அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 16th பூரா பஞ்சவடி 16th 17th 18th எல்லாம் சாரு சந்திரகி சஞ்சல் கிர்னேன்னு இருக்கும். இது பஞ்சவடியில் இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. கோயி பாஸ்மேன் ரஹினே பர்பின்னு இருக்கும். இதுவும் பஞ்சவடியில் தான் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. கோதாவரி நதிக்கா தட் வகுன்னு இருக்கும். அந்த ஆ இ ஊன்னு கொடுத்துருப்பாங்க. ஊல இருக்கிற திஸ் ஆர் தட் கவிதா ரெண்டுமே பஞ்சவடியிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. 19 சுப சித்தாந்த் வாக்கியப்படுத்தேகைன்னு இருக்கும். இது பஞ்சவடி சந்தர்ப்ப பாவார்த்து. அப்புறம் பாப்பு ஷாந்த் ஹோன்னு இருக்கும். இதுவும் பஞ்சவடியிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. சுந்தரி மே சச்சுமுச் விஸ்மித் ஹோன்னு இருக்கும். இதுவும் பஞ்சவடியிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே பஞ்சவடி தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்தால் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேரி தோ கிர்தர் கோபால் தூஸ்ரோ ந கோயின்னு இருக்கும். இது மீராபாயில் இருக்கும். அதே மாதிரி மன்றே பர்சி ஹரிகே சரண் இருக்கும். இதுவும் மீராபாய் தான். இது ரெண்டுத்தையும் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ரோமன். அதனால் இன்றைக்கே புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷாரத் உத்ராத் ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பருக்கு தேர்ட் ரோமன் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 15 மார்க்ஸு. துருவசுவாமினி ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களால் எழுதப்பட்ட துருவசுவாமினி நாடகத்திலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன சரித்திர சித்திரன் படிச்சுக்கணுன்னா துருவசுவாமினி ராமகுப்த் 2 பேரோட சரித்திர சித்திரனை நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன்.
துருவசுவாமினி சரித்திர சித்திரன், ராமகுப்த் ரெண்டையும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இப்போ படித்தோம்ல துருவசுவாமினி, அதுலேருந்து தான் டிப்பணி கேட்டிருப்பாங்க. 3 पर டிப்பணியாக லிக்கியேன்னு கொடுத்துருப்பாங்க. 4 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 2 தான் அட்டன் பண்ணணும். இதுக்கு நம்ம என்னென்ன படிச்சுக்கணுன்னா, சக்கராஜ் டிப்பணி நல்லா படிச்சுக்கலாம், ஆச்சாரிய மிகிருதேவ், அதுக்கப்புறம் ஹிஜிடா, கிங்கல், இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 3 வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், சக்கராஜ், ஆச்சாரிய மிகிருதேவ், கிஜிடா, கிங்கல், இந்த 4 டிப்பணியும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். துருவசுவாமினி புரிஞ்சு படிச்சிங்கனாலே டிப்பணி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஏகாங்கி கலாக்கி திருஷ்டிசே ஏகி ஆலோசனா கீஜியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாக ஏகாங்கி தான். சூரியோதய ஏகாங்கி நல்லா படிச்சுக்கோங்க. அதை படித்ததுக்கப்புறம் ரிஷியஸ்ரீ, விஷகன்யா ரெண்டுத்தையும் படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், சூரியோதய ஏகாங்கி நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஷியஸ்ரீ, விஷகன்யா இது ரெண்டுத்தையும் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது 3த்துலேருந்து 1 எக்ஸாமுக்கு வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். 3rd, 4th, 5th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 45 மார்க்ஸ் எடுத்து செகண்ட் பேப்பரில் பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. दो पर टिप्पणी लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சூரியோதயம், ரிஷியஸ்ரீ, உதயன் இந்த இதுலேருந்து தான் டிப்பணியெல்லாம் வரும். அதனால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நிர்ஜரணி, இதுக்கு என்னென்ன டிப்பணி படிச்சுக்கணுன்னா, நிர்ஜரணி, வாசவதத்தா, மஞ்சு கோஷா, அங்கராஜ் ரோமபாத், ஊர்வசி, ததாகத், அபராஜிதா, ராதேஷ்யாம் சர்மா இது வந்து புஜிதா தீபக்கில் இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக 2 அட்டன் பண்ணிடலாம். 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. திரும்ப சொல்கிறேன், நிர்ஜரணி, வாசவதத்தா, மஞ்சு கோஷா, அங்கராஜ் ரோமபாத், ஊர்வசி, ததாகத், அபராஜிதா, ராதேஷ்யாம் சர்மா இந்த 8 டிப்பணியும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 2 வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 7th ரோமன் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ரோமன்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏக் பிரஷன் கா உத்தர் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 1 தான் அட்டன் பண்ணணும். இதுக்கு வந்து மௌரிய சாம்ராஜ்யக்கு விசேஷத்தாவோன் பர் பிரகாஷ் டாலியேன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. சிந்துகாடி சभ्यता का परिचय देते हुए तत्कालीन लोगों के सामाजिक जीवन पर प्रकाश डालियेன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. विजयनगर राज्य के शासकों में कृष्णदेव राय को क्यों ஸ்ரேஷ்ட மான்தேகைன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பிப்ரவரியில் கொடுத்துருந்ததுனால நான் இதில் எடுத்து எழுதியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் லாஸ்ட் ரோமனாக இருக்கிறதே 8th ரோமன் தான். இதுக்கு 5 மார்க்ஸு. ஏக் பர் டிப்பணி லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. படாவாக இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எதுன்னா ஜெயின் சாகித்யம், தக்ஷிணி பிராயத்வீப், अलेक्जेंडर का आक्रमण, कुरल की महानता, नालंदा विश्वविद्यालय, तमिल साहित्य, उत्कीर्ण लेख, திராவிடோன் கா சாமாஜிக் ஜீவன் இந்த 8ஐயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 1 வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுக்கலாம். திரும்ப சொல்கிறேன், ஜெயின் சாகித்யம், தக்ஷிணி பிராயத்வீப், அலெக்சாண்டர் கா ஆக்ரமன், குரல் கி மகானதா, நாலந்தா விஸ்வவித்யாலய, தமிழ் சாகித்யம், உத்கிர்ண லேக், திராவிடோன் கா சாமாஜிக் ஜீவன் 8ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோமன் ரொம்ப ஈஸியான ரோமன். 6 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. எல்லாமே துருவசுவாமினி நாட்டக்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. 4 அவதரணோं की संदर्भ सहित व्याख्या कीजिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன சந்தர்ப்ப சகித் படிச்சுக்கணுன்னா, ஆஹ்
கித்தினி கட்டோர்த்தா ஹை மனுஷியக்கேன்னு இருக்கும். இந்த கொஸ்டினோட சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. தப்தோ அதிர்ஷ்டகி குமார் கே ஜீவன் கான்னு இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தையும் நல்லா பார்த்துக்கங்க. கிந்து உன்ஹேன் கோயி ஐசா சாகஸ் கா காம்னு இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. குமார் கோ இத்தனே மேன்ஹி சந்தோஷ் ஹோகா கீன்னு இருக்கும். இந்த கொஸ்டினோட சந்தர்ப்ப பாவார்த்தையும் நல்லா பார்த்துக்கங்க. எல்லாமே துருவசுவாமினிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. 5th சச் ஹை வீரத்தா ஜப் பக்தி ஹை தப் உஸ்கேன்னு இருக்கும். இது வர சான்ஸ் இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கங்க. மேரா ஸ்திரீத்வ கா இத்னா கா பி அதிகாரின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. மேக சங்குல் ஆகாஷ் கி தரஹ் ஜின்கா பவிஷ்யன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. தும் சுந்தர் ஹோ கித்தினி சுந்தர் கிந்து சோனே கீன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. மே உபகார் தேனே கி வஸ்து ஷீத்தல் மணி நகி ஹூன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ராஜநிதி கே சித்தாந்த் மேன் ராஷ்டிர கி ரக்ஷான்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. திரும்ப சொல்கிறேன், துருவசுவாமினிலேருந்து தான் சந்தர்ப்ப பாவார்த்தை கேட்டிருப்பாங்க. அதனால் இந்த ரோமன் வந்தால் விட்டுடாதீங்க. 11th மேரி சிவிகா கே சாத் சாமர் சஜித்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. குமார் வினய குப்த குல்கா சர்வோத்தம்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ராணி தும்பி ஸ்திரீ ஹோ கியா ஸ்திரீ கா வியதா அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. வஹ்தேக் நீல் லோஹித் ரங்கு கா தூமகேத்து அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஸ்திரீயோன் கே இஸ் பலிதான் கா பி கோயின்னு இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தையும் நல்லா பார்த்துக்கங்க. மைனே ஜிசே அப்னே ஆன்சு ஓன்சே சீஞ்சான்னு இருக்கும். இந்த கொஸ்டினோட சந்தர்ப்ப பாவார்த்தையும் நல்லா பார்த்துக்கங்க. துருவசுவாமினி நாடகம் நல்லா தெரிஞ்சாலே, நல்லா படித்து வச்சுக்கிட்டாலே இந்த சந்தர்ப்ப பாவார்த்தெலாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பிரசங்கு சந்தர்ப்ப ரெண்டுத்தை அட்டன் பண்ணால் கூட 1 or 2 மார்க்ஸ் எடுத்து ஏதாவது 1 or 2 மார்க்ஸாவது கிடைக்கும். அதனால் அட்டன் பண்ணுங்க. செகண்ட் ரோமனுக்கு வந்து 10 மார்க்ஸு. இதுவும் சந்தர்ப்ப சகித் வியாக்கியா கீஜியே தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சூரியோதயில் அப்புறம் உதயன் ரிஷேஸ்ரிங் இது 3தோட சந்தர்ப்ப பாவார்த்தை இங்கே கொடுத்துருக்கேன். மகத்வ சௌந்தர்யாக்கா நகின் மூலியக்காகைன்னு இருக்கும். இது சூரியோதயில் இருக்கும். ஆப் க்ஷமா கரேங்கே மேரி திருஷ்டி மேன் ரத்ன அவுர்னு இருக்கும். இதுவும் சூரியோதய தான். சச் பூச்சோத்தோ ஈஸ்வர் கே இஸ் ஜகன்யன்னு இருக்கும். இதுவும் சூரியோதய தான். சௌபாக்கிய வருஷகால்கா மேக் நகின் பெஹன்னு இருக்கும். இது வந்து உதயனில் இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 3 ஏகாங்கி படிச்சுட்டாலே அதுலேருந்தே 2 சந்தர்ப்ப பாவார்த்தை எழுதிடலாம். 5th சூரியன் ஜப் விஸ்ராம் சலா ஜாத்தா ஹை தோ அப்படின்னு இருக்கும். இதுவும் உதயன் தான். இதை நல்லா பார்த்துக்கங்க. க்ஷத்ரியோன் கே கண்டுக்கோ ஷீதல்தா நகின்னு இருக்கும். இதுவும் உதயன் ஏகாங்கி தான். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. தர்ம கிரந்தோன் கே கம்பீர் அத்தியன் और மன் கே அப்படின்னு இருக்கும். இது ரிஷியஸ்ரிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஸ் தரக்கா சரித்திர நிர்மான் கேவல் ஸ்வயம் அப்படின்னு ரிஷேஸ்ரிங்கில் இருக்கும். இந்த கொஸ்டினோட சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. கோரே சித்தாந்தோன்சே குச்சி நகின் பனா கர்த்தான்னு இருக்கும். இது ரிஷேஸ்ரிங்கில் தான் இருக்கும். 10th ஜெய்சா சித்து ஹோகா வைசி துமாரி வாஸ்னாயேன்னு இருக்கும். இதுவும் ரிஷேஸ்ரிங் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். விஷாரத் உத்ரார்த் வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.